Many CMA students study hard but still lost mark in theory because the problem is not knowledge, the problem is presentation. இந்த வீடியோல தியரி ஆன்சர்ஸை எப்படி ரைட் பண்ணா 60+ ஸ்கோர் பண்ண முடியும்னு பார்க்க போறோம். மோஸ்டா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய 3 காமன் மிஸ்டேக்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட், தெரிஞ்ச எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர் இல்லாம எழுதுறது. செகண்ட், மெயின் கீவேர்ட்ஸை ஹைலைட் பண்ணாம விடுறது. தேர்ட், ப்ராப்பர் ஆன்சர் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணாதது. ஹவு எக்ஸாமினர் செக்ஸ் யுவர் பேப்பர். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், எக்ஸாமினர்ஸ்க்கு உங்கள் பேப்பரில் இருக்கிற ஒவ்வொரு லைனையும் டீப்பாக ரீட் பண்ண டைம் இருக்காது. அவங்க ஸ்கேன் பண்ணுறது எல்லாம் ஸ்ட்ரக்சர், கீவேர்ட்ஸ் அண்ட் கிளாரிட்டி. உங்கள் ஆன்சர் ஆர்கனைஸ்டாக இருந்தாலே சைக்காலஜிக்கலி உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். பர்ஃபெக்ட் ஆன்சர் ஸ்ட்ரக்சர். ஸ்டெப் 1, ஸ்டார்ட் வித் டெஃபினிஷன். எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஸ்டார்ட் வித் கிளியர் டெஃபினிஷன். ஒரு 2 to 3 லைன்ஸில் பேஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸ்டெப் 2, யூஸ் ஹெட்லைன்ஸ் அண்ட் சப் ஹெட்டிங்ஸ். ஒரு பெரிய பேராகிராஃபாக எழுதாதீங்க, யூஸ் ப்ராப்பர் சைட் ஹெட்டிங்ஸ். அது உங்கள் ஆன்சரை நீட்டாக காட்டும். ஸ்டெப் 3, ஹைலைட் கீவேர்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸை அண்டர்லைன் பண்ணுங்க. எக்ஸாமினர் உங்கள் ஆன்சரை ஸ்கேன் பண்ணும்போது ஈஸியாக மார்க்ஸ் போட ஹெல்ப்பாக இருக்கும். ஸ்டெப் 4, ஆட் எக்ஸாம்பிள்ஸ். முடிஞ்ச வர சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க, அது உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜை ப்ரூவ் பண்ணும். ஸ்டெப் 5, ஷார்ட் கன்க்ளூஷன். லாஸ்ட்டாக சம்மரைஸ் பண்ணி ஒரு க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டோட ஆன்சரை முடிங்க. காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். irrelevant பாயிண்ட்ஸை எழுதி பேப்பரை ஃபில் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. மெயினாக கொஸ்டின் ரெக்யர்மெண்ட்டை பாருங்கள். கொஸ்டினில் எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்களா, டிஸ்கஸ்னு கேட்டிருக்காங்களா, இல்லை டிஃபரன்ஷியேட்னு கேட்டிருக்காங்களான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற போல எழுதுங்க. CMA இஸ் நாட் அபவுட் ரைட்டிங் மோர், இட்ஸ் அபவுட் ரைட்டிங் ஸ்மார்ட். ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் கிளாரிட்டி ப்ளஸ் ப்ரெசன்டேஷன், இதுதான் ஹையர் மார்க்ஸோட ஃபார்முலா. இந்த டிப்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டிகோட் வித் AM க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் டிகோட் சக்ஸஸ் டுகெதர்.